அடுத்தபடியாக ஆண்டவர் செய்த மகத்துவமான ஒரு காரியம், ஜெபத்தினுடைய வல்லமை நாங்களோடு பெயர்ந்துகள் ஏவப்படுகிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 13 முதல் 16ஆம் வசனத்தங்களோடு பெயர்ந்துகள் ஏவப்படுகிறேன். அதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தருக்கும் விவசாயம் பார்க்கும்போது ஒவ்வொரு தாட் இல்லையா? உண்மையான ஊழியக்காரங்களை பார்க்கும்போது அவங்க அமைதியா இருக்கிறாங்க, அவங்கள யாரும் ஏற்றுக்கொள்ளுறதில்ல. வேணான காரியங்களை சொல்லி சீப் பாப்புலாரிட்டி பீப்புளுக்கு ரொம்ப மதிப்பு தான் அந்த உலகத்தில். இயேசு குணமாக்கிறார், ஆனால் மற்ற ஜனங்கள் எல்லாம் மூர்க்க வெறி கொள்கிறார்கள். இயேசு என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை. அப்போ இங்கே ஒரு குரூப் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இயேசு என்ன பண்ணுறாரு பாருங்க. லூக்கா 6:12 அந்நாட்களே இயேசு அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். உங்களுடைய பிரேயர் டைம் எப்படி இருக்கு சொல்ல முடியுமா? இரா முழுவதும். யார் இந்த இயேசு? தேவாதி தேவர், கர்த்தாதி கர்த்தர், சர்வத்தையும் படைத்தவர், அதிலே வார்த்தையாக இருந்தவர், தேவனோடு இருந்தவர் இல்லையா? இந்த நாட்கள் ரொம்ப நினைச்சு ரொம்ப துதி சோத்திரம் செலுத்துவேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் கஷ்டமான ஒரு வேலை செய்து கொண்டிருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த வேலையை செய்யறது. என்னடா பண்ணுவோம் அப்படின்னு வருத்தமா இருந்தேன். யோன் வெளி சுவாமி என் பக்கத்துல வந்து நான் செய்யற வேலையை என் பக்கத்துல கொண்டு வந்து எனக்கும் செய்தார். என்னால் அதை தாங்கவே முடியும். ஆண்டவரே, நீ என்னோடு இருக்கிறீராப்பா, அது எனக்கு போதும் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினேன். ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, கஷ்டமா இருக்குது அப்படின்னு. எல்லாத்துக்கும் நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணும்போது மலையின் மீது ஏறி முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த நாட்டில் யோசித்து பார்க்கிறோம் இல்லையா? ஆல் நைட் ப்ரேயர் மீட்டிங் எவ்வளோ இருக்கும். அதற்கெல்லாம் நாங்களாம் சேர்ந்து நான் அதிகமாக ஜெபித்தது உண்டு. இரவு முழுதும் நாம் ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெபம் என்பது நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு ஐக்கியம். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற இடம் மாத்திரம் அல்ல. ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என்னை புதுப்பியும், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஃபெல்லோஷிப் இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும் ஆண்டவரே. அதற்கு என்னிடத்தில் காணப்படுகிற வேண்டாத காரியங்களாம் எடுத்து போட்டுட்டும் என்று நாம் ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறோமா? யோபு மற்றவர்களுக்காக ஜெபித்தான், அப்பொழுது ஆண்டவருடைய சிறையிருப்பை மாற்றினார். ஒரு குடும்பத்துல ஒரு ஆளு உண்மையிலே நாம் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி நாம் ஜெபிக்கின்ற பொழுது அதிசயங்களும் அற்புதங்களும் வந்து நடைபெறுகிறது, உண்மையிலே நடைபெறுகிறது. ஒரு இந்த மாதிரி ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. வியாதியஸ்தர்கள் குணமானார்கள். ஒரு அம்மா, வயசான ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, என் பிள்ளை அங்க இருக்கிறா, அடரே என் மீது இறக்கத்தை காண்பித்து என் பிள்ளை நீங்க இப்பொழுது சுகமாக்குங்க, இந்த அம்மா எனக்காக ஜெபிக்கட்டும் அப்படின்னு சொன்னவங்களும் அவங்க வெளிப்படுத்துறா. ஒரு தாய், வயதானவங்க, உங்க மகளுக்கா நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார் என்று. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பெல்லாம் வந்து மாற்றுகிறார், நிஜமா மாற்றுகிறார். என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கூட ஆண்டவர் யோபு மற்றவர்களுக்கு ஜெபித்த பொழுது அவங்க சிறையிருப்பை மாற்றுகிறார். அன்னைக்கு என்ன சொல்லுங்க, போங்க மேடம், எனக்கு 1000 பிரச்சனை, எனக்கு எவ்வளோ கஷ்டம், நான் எதுக்கு நான் வந்து என்னால் மற்றவங்களுக்கு ஜெபிக்க முடியாதுன்னு சொல்றதுல ஒரு பெருமை. அப்படி இல்லவே. நாம் ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாக இருக்க தேவன் நம்மை வந்து அழைக்கிறார். நம்மளை அறியாம நம்ம ஜெபம் செய்து கொண்டு இருக்க தேவன் நம்மை வந்து அழைக்கிறார். ஒரு சமயம் ஒரு ஆண்டவர் ஒரு அம்மாவுக்கு நீ இந்த நேரத்துல ஒரு மெசேஜ் அனுப்பு, அவங்க வீட்டுல பெரிய பிரச்சனை இருக்குது, ஆனா அந்த பிள்ளை மேல தப்பு கிடையாது, நீ சொல்லு, ஆண்டவரை நேசிக்கிறார் அப்படின்னு. பாருங்களேன், அந்த கேர்ளுக்கா ஜோம் பண்ற, சுவாமி அந்த பிள்ளைய பார்த்துக்கோங்க, அவங்க வீட்டுல எல்லாரும் திட்டுறாங்க, அந்த பிள்ளை ஒரு தப்பும் பண்ணல, அவ ஒரு உண்மையான கிறிஸ்துவெல்லாம் இருக்கிறா, ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கிறா, பொய் பேச தெரியல, உருட்டு பிறட்டலான்னு தெரியல, ஆண்டரே அவள் சுகந்தாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த மெசேஜை நான் அனுப்பினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டான சூழ்நிலையில் அந்த நேரத்தில் அந்த ஆண்டவரை நேசிக்கிறார் என்று நான் உனக்கு ஜெபிக்கிறேன் என்று அந்த நியூஸ் வந்து அவங்க உள்ளத்துல பெரிய மாறுதலை கொண்டு வந்தது. அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் கூட
நாம் ஜெபிக்கிற பிள்ளையாக வந்திருக்கிறோமா? இரவு முழுவதும் ஆண்டவருக்கே ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லையா? இயேசு சும்மா எதுவுமே செய்யவில்லை. இந்த 12 சீஷர்களை தெரிந்து கொள்ளும் முன்பு அவர் இரவு முழுவதும் ஒரு மலையின் மேல் ஏறி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஒவ்வொன்றுக்காக நாங்களாம் ஜெபிக்க நான் கற்றுக்கொண்டேன். சிறு வயதில் எதற்கெடுத்தாலும் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். பின்பு எல்லாவற்றிற்காக ஆண்டவரே சுத்தம் நடைபெறட்டும், எல்லாவற்றிற்காக ஜெபம் பண்ணாதபடி எந்த இதுவுமே நான் செஞ்சதே கிடையாது. இதுவரைக்கும் இன்னும் செய்ய போறதில்லை. எனவே நாம் ஆண்டவரோடு ஒரு நல்ல ஐக்கியம் வைத்துக் கொள்வோமா? இரவு நேரம் முழுவதும் ஜெபித்த ஆண்டவர் 12 பேரை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக, பணி செய்கிற இடங்களில் உள்ள மக்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். ஜெபிப்போமா? கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்க மறந்த தருணங்களை மன்னிங்க ஆண்டவரே. சுவாமி, எங்களுக்கு நேரம் இருந்தது, ஆனா ஆண்டவரே நான் வேண்டாத காரியங்களே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்ப்பா, மன்னிங்க சுவாமி. இனிமே நான் ஜெபிக்கிற பிள்ளையாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளையாக மாறுங்க சுவாமி. ஆண்டவரே, நீங்களே ஆண்டவரே 12 டிசைபிள்ஸை நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னால மலையில ஏறி முழுதும் ஜெபித்தது எங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கட்டும் ஆண்டவரே. ஜெபிக்காத நாங்கள் இனிமேல் சுவாமி நோக்கி பார்க்க ஜெபிக்க என் உள்ளங்களை ஏவியறணும். ஆமென், ஆமென்.